எப்போவுமே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிரியாணி போடுறோம்னா சிக்கன் பிரியாணி போடுவோம், அப்படி இல்லைனா மட்டன் பிரியாணி போடுவோம். ரொம்ப நாள் ஆகுது இந்த ப்ரான் பிரியாணி போட்டு, அது சீரக சம்பாவில், அதனால் ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சீரக சம்பா ப்ரான் பிரியாணி தான் செஞ்சோம். நிறைய பேர் வந்து இந்த பாஸ்மதி அரிசியில் தான் வந்து பிரியாணி செஞ்சால் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு நம்ம வந்து பாஸ்மதி அரிசி பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த சீரக சம்பாவில் பிரியாணி போடுவோம். அப்படி இல்லைனா எங்கள் ஊர் தஞ்சாவூர் சைடெலாம் வந்து 24 கேரட்னு ஒரு பிரியாணி அரிசி இருக்கும், அதில் தான் போடுவோம். சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆட்டுக்கறியில் வந்து கொத்துக்கறி இருக்கும்ல, அது வந்து கோலா உருண்டை போடலான்னு வாங்கிட்டு வந்தாங்க. நான் அன்றைக்கி சீரக சம்பாவில் ப்ரான் பிரியாணி தான் அன்றைக்கி ஸ்பெஷல்னு நினச்சேன். அந்த மட்டன் கோலா உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டுங்க, எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் இதுவரை கடையில் தான் சாப்பிட்டோம். அது வந்து கடையில் வந்து பொட்டுக்கடலை மாவு அதிகம் போட்டதுனால அதோட ஒரிஜினல் டேஸ்ட் தெரியல. இன்றைக்கி வந்து நாங்கள் கறி அதிகமாகவும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவும் போட்டு செஞ்சதுனால அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறப்பயே முக்கால்வாசியே தின்னாச்சு. இன்றைக்கி இந்த மட்டன் கோலா உருண்டை வந்து நம்ம சீரக சம்பா ப்ரான் பிரியாணியவே டம்மி ஆகிவிட்டாப்புல. பிளேட்டிங் பண்ணிடலாமா? சீரக சம்பா ப்ரான் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் 65, ஆட்டுக்கறி ரசம், ரைத்தா, வெள்ளை சோறு, இதுதான் ஸ்பெஷல்.